இவ்வளவும் முள்ளங்கி. முள்ளங்கி 40 டிகிரி செல்சியஸ்லாம் வைக்கவே வைக்காது. ஒரு ஷேட் நெட் அவசியம் தேவை. அதனால தான் இதுக்கு கீழே வந்து நான் வச்சிருக்கேன். இருந்தாலும் இங்கே பாருங்களேன், விதை வருது. இந்த முள்ளங்கில வந்து விதை வருது பாருங்க. இங்கே பாருங்க, கீழே முள்ளங்கி வச்சு மேலே வந்து விதை வருது. இந்த முள்ளங்கியோட சைஸ் பாருங்க, இவ்வளோதான். இதில் இன்னொன்று இருக்குது பாருங்க, பாருங்க, எல்லாமே ஒல்லி ஒல்லி தான். பெரிய தொட்டியில் நல்ல மண் கலவையில் நான் இந்த முள்ளங்கிகளெல்லாம் வந்து வச்சேன். ஒல்லி ஒல்லியாக தான் கிடைக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சீசன் அப்படி மார்ச்சில் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் முள்ளங்கி. இப்போ வந்து ஏப்ரல் எண்டு, 60 நாள் ஆகுது. 60 நாளில் வந்துட்டு இதுதான் கிடைக்கும். இன்னும் மேலே போனால் சுத்தமாக முள்ளங்கி கிடைக்காது சுத்தமாக. கருகும் செடி, ஒன்று ரெண்டாக கருகும். சரி, இருந்தாலும் ஏன் வச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்களேன், இது பாருங்களேன், இதெல்லாம் எப்படி மோசமாக இருக்குது பாருங்கள். சிலது கிடைக்கும், ஏதாவது ஒரு சாம்பாரில் போடலாம், சிலது கிடைக்காது. இந்த மாதிரி ரீசனுக்காக வந்து நான் வச்சேன். இப்போ வந்து 5 முள்ளங்கி நான் அறுவடை பண்ணியிருக்கேன்னா, இங்கே வாங்க. ஒன்றுமே கிடைக்காததுக்கு ஏதோ ஒரு முள்ளங்கி அறுவடை சூப்பர் தானே. கழுவுனா உங்களுக்கு தெரியும் இது எப்படி எனக்கு கிடைச்சிருக்குன்னு. முள்ளங்கியை இறால போட்டு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க எனக்கு. நானும் ஊருக்கு போகிறேன், அங்கே வந்து ஆழ்கடல் போட்டு போக மாட்டேங்குது. இப்போ வந்து மீன்பிடி தடை காலம் வேற. எங்கே இருக்குது முள்ளங்கி? இந்த மாதிரி நிறையா போகுது. இந்த பாருங்க, இது பெருசாக இருக்குது பாருங்க. நிறையா முள்ளங்கிகள்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மீன்பிடி தடை காலம் வந்து சொன்னேன்னா அதோ ஒன்று இருக்குது பாருங்க. உடச்சிட்டேன், பாதியாக உடச்சிட்டேன். அதனால பரவாயில்ல, எங்கே இருக்க தோண்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீன்பிடி தடைக்காலம் மெதுவாக எடுங்க, இதோ ஒன்று. அதனால எனக்கு இறா வந்து கிடைக்கல. ஆனால் மீன்பிடி தடை காலத்துலேயும் ஒரு இடத்துல சூப்பராக இறா கிடைக்கும். அது வந்து எங்கன்னா பழவேற்காடு பேக் வாட்டர், அங்கே சூப்பராக கிடைக்கும். இதை வந்து கழுவிட்டு வந்தால் இப்போது சரி, இந்த மண்ணெல்லாம் இப்போ காலி ஆயிடுச்சு பாருங்க. இதில் என்ன வளர்க்கலாம் அப்படின்னா, வாட்டர் மெலன் வச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா கிருணி பழம் வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், இதை வேணா வைக்கலாம் இவ்வளோ பெரிய தொட்டியில். இல்லைன்னா பீர்க்கங்காய் கொடி, இதை காட்டுங்க. இவ்வளவும் முள்ளங்கி. நான் 2 வாரத்துக்கு நல்லா கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக சமைப்பேன்.